कामेश्वर वै श्रवणो ददात् कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। வணக்கம். மோகன் நீ பக்கத்தில் வந்தால் தான் எனக்கு பேச. ஐ எம் ஸோ ஹாப்பி. மோகன் வந்து அடுத்தடுத்து மேலும் மேலும் சிறந்த படங்களை கொடுத்துட்டு இருக்காரு. என்னோட வாரிசு இந்த மாதிரி மேலே மேலே போகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஹாப்பி. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது. எனக்கு வந்து ஷாஹின் நிகாம் வந்து நான் சொன்னேன், ஐ லவ்ட் ஹிம் ஆல் இன் திஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ். கிரேட் என்ட்ரி அண்ட் ஹி இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு, மிகப்பெரிய ரவுண்டு வருவார். ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட் அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு ராக். மோகன் வந்து ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், டிட்டர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து அவங்க வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும். ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்தர் சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர், சிரஞ்சீவியோட பிரதர், அவங்களோட டாட்டர் அவங்க. ஸோ ஹாப்பி. இந்த ஹோல் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா அண்ட் கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி. கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம், அவரை எழுந்தாலே சத்தம் வருது, அந்த அளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் கலக்கிட்டு இருக்காரு. ஹோல் டீம் ஒருத்தருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும். ஒரு புது அதாவது வந்து அப்கமிங் டைரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் தொடர்ந்து கொடுப்பார், அதுக்காகவும் சொல்கிறேன். மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெட்ராஸ் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நண்பர் சாருடைய அசிஸ்டண்ட்டு ப்ளஸ் என்கிட்ட ரொம்ப நாளாக நெருங்கிய நண்பர். ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு பேசுவார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன ஞாபகம் இல்லை, பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் வராரு. மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இடத்த பிடிப்பார் நம்பிக்கை இருக்குதுன்னு. இந்த மலையாளத்தில் மிகப்பெரிய படம்லாம் ஓடிச்சவருக்கு தமிழில் வந்து பயங்கரமாக பட்டைகள் பண்ணோம். அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறோம். நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட 2 months ட்ரைனிங், 6 month மேலே ட்ரைனிங் எடுத்து தான் வந்தார். ஸோ அவரும் இந்த படத்தில் கலந்தது. அப்புறம் கலை என்னுடைய நண்பர், அவரும் நாங்களும் அசோக் நகரில் பாட்டிலாம் சுற்றிட்டு இருப்போம். ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தென் எல்லாருக்குமே இந்த டீம், இந்த மெயினாக ப்ரொடியூசர், நான் ஒரு படத்தை நம்பி ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க. இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் பிளாக் பஸ்டர் ஆகும், அது கண்டிப்பாக எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெகதீஷ் சார் அண்ட் வாலி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே வரும்போதே செம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்கும் படம். தேங்க்யூ ஸோ மச். It's such a special film for me. 2024 நினச்சிட்டு இருந்தேன் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல. Wali is one of my favorite director. And let's come to Jagdish. He's my very close friend. So
he's a very loyal person. I know he serves people. நான் ஒரு 6-7 வருஷம் ஜெகதீஷ் பார்க்குறேன். ஜெகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன், எல்லாருக்குமே அவ்வளவு சர்வ் பண்ணியிருக்கேன். அவள் என்கிட்ட ஒரு சொன்னாங்க, ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஃபில்ம். ஐ திங்க் ஓகே, திஸ் இஸ் வாலி. நீங்கள் வாலி கிட்ட இந்த வாலியோட தான் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி பிளஸ்ட். 2024 மெட்ராஸ் காரன், ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் வாலி மாதிரி ஒரு டைரக்டர், அவரோட மேக்கிங் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அவுட் ஹியர். தேங்க் யூ ஸோ மச். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதனால தான் நான் உண்மையாக இங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வழக்கமான நீங்கள் நிறையா ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம். ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகவும், இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை பாட்டை டீசரு ட்ரெய்லர் வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேறு இடத்துக்கு கொண்டு போகும். இந்த படத்தில் ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த கதை அப்படி. ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷெயின் கூட எனக்கு 2-3 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம். பட் தமிழில் தான் ஃபர்ஸ்ட் டைம். அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலி நல்ல கதையாக இருக்கணும். ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு. ஏன்னா எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் என்னென்னா அதுக்கான அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த படத்தில் அது இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆகிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்குது. கலைப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருங்க. ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே, படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சுருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே. ஸோ கேமராமேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறையா. இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும். அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னார், சூப்பரான ஒரு கதை. எல்லா ஆக்டர்ஸ்க்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. கதையும் பயங்கர ஸ்ட்ராங் இருந்தது, பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்மர் ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க. பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதில் ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்கிறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஷெயின் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஷெயின் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தால். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், மலையாளம் பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா வரும். வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார், மேக்கிங் சூப்பராக இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். டேரக்டர் ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியாக இல்லையான்னு சொல்லுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி படத்துக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஓகே, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஒரு 6 இயர்ஸ் பேக், ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் ஐஸ்வர்யா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணும்போது அவங்க வாலின்ற பர்சன் இன்ட்ரோ பண்ணாங்க. இன்ட்ரோ பண்ணணும் எனக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல டேரக்டர், ஃபியூச்சர் கண்டிப்பாக இவர் இப்போது இருக்கிற டாப் டேரக்டர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த டேரக்டர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம் 2018 ஒரு கதை சொன்னார். கதை சேர்ந்து அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம். அங்கேருந்து தள்ளி போய் நீங்கள் 2024 ஒரு படம் நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படம் நான் பார்க்குறேன், ரங்கோலி படம் எனக்கு அமிச்சார். இந்த படம் பாருங்க அப்படி தான் அமிச்சார். பாருங்களா அவர் ரிலீஸ் நான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்த்தோன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே அவர் உடனே கால் வச்சேன், பிரதர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம். இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்லைன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார். இந்த படம் நம்ம பண்ணலாம் பிரதர், உடனே முடிங்க. இந்த போன வாட்டி மிஸ் ஆகிடுச்சு, இந்த படம் கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும். நன்றி. ஸ்லோவாக பேசுவேன், ப்ளீஸ் பேர் வித் மீ. எனக்கு மெட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ. அண்ட் மெட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டட் டு இட். அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும். And thank you so much. I'm really excited to work with you guys, Aishwarya, Vijay, and Sam sir. Like everyone, I'm a music a fan. I'm really looking forward to the music.
and that's it. Thank you. I hope I receive the love and affection that I always receive from you guys. Thank you. மூத்த பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் மெட்ராஸ்காரன் படத்தோட பூஜைக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய டைம் இருக்கு, சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்க ப்ரொடியூசருக்கு. ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்னேன், அவ்வளவுதான். 5 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, என் படத்தை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு, வாங்க ஒரு படம் பண்ணுவோம். அதை மறக்க முடியாது. தேங்க்யூ. அப்படி ஆரம்பிச்சது இந்த ட்ராக்கு. அப்புறம் ஷான் பிரதர், எவ்வளவு நாள் இருக்குன்னு தெரியல, ஒரு 6 மாசமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டிராவல். இவரோட ஃபர்ஸ்ட் டைம் போய் கதை சொன்னது, அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது, சீரியஸா ரொம்ப மெமரபிள். ரொம்ப தேங்க்யூ இந்த படத்துக்காக வந்ததுக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா, இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்க தான், ஐஸ்வர்யா. ஸோ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆமா, உங்களை பத்தி எனக்கு ரொம்ப திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்றேன்னு. ஆக்சுவலி இந்த கேரக்டர் எப்படி சொல்றது, நிறைய 2 பேர் மட்டும் தான் ஆப்ஷனுக்கு போனேன். அதுல 2ஆவதா தான் நான் சார்கிட்ட போனேன். போன உடனே கதை கேட்டாரு. அன்னைக்கு கேட்டுட்டு நீங்க சொன்னது, இது நான் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு. நீங்க பண்ணா மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னு. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உடனே இந்த கதைக்குள்ள வந்தாரு. டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணாரு. தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் உங்களை நான் மீட் பண்றேன். நேத்து ஒரே ஒரு கூகுள் மீட்ல உட்காந்து கதை சொன்னது. ஹைதராபாத் வர முடியல கார்ல, சாரி. இனிமே வருவேன். அண்ட் சாம்சியா சார், எப்படி சொல்றது, ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர். அவரோட கைதியாகட்டும், விக்ரம் வேதாவாகட்டும், எல்லா படங்களும் இன்னைக்கு அவரோட ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போதான் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ சார். அண்ட் அபி பிரதர், அகல்யா மேடம், பிந்து, எல்லாரும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்துல கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பா நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்க. டைமில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷன் வந்துச்சு இந்த கதையோடு, இந்த கேரக்டரோடு. அந்த ஒரு வேர்ல்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அதுதான் நான் ஓகே பண்ணேன். அண்டு தமிழ் லாங்குவேஜ், ஐ மீன் கிராமரெல்லாம் மிஸ்டேக் ஆகும். ஜஸ்ட் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணோம், ப்ரே பண்ணோம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ திங்க் ஒரு ப்ரொமோ வீடியோ மட்டும்தான் பொறுத்து வந்தது. அது எவ்வளோ பேர் பார்த்துன்னு தெரியல. அதில் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. அப்போது தட்ஸ் இட். எல்லாரையும் ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 20 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ நான் ஊருக்கு போனாலும் எல்லாரும் கூப்பிட்ற ஒரே வார்த்தை மெட்ராஸ்காரன் வந்துட்டான், மெட்ராஸ்காரன். அதுதான் இந்த அடையாளம். ஸோ அதுதான் இந்த படத்தோட கதையே. ஓகே, எப்படி சொல்கிறது, புதுக்கோட்டையில் போய் ஒரு மெட்ராஸ்காரன் மாட்டிக்கிறான். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன்.